ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு, காற்று ரொம்பவே வேகமாக அடிக்குது. அங்கேருந்து பீரோ வேகமாக நகர்ந்து அப்படியே ரோட்டுக்கு போகலாமா அப்படின்னு பார்க்குது. இதை 2 பேர் வேகமாக போய் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. பீரோவை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி போய் தண்ணியில் வலிக்க அவங்களும் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த காற்று அப்போ எந்த அளவுக்கு வேகமாக அடிச்சிருக்கு பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் ஊஞ்சல்ல படுத்து அப்படியே போன் பார்த்துட்டே அழகா ஆடிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். அந்த ஊஞ்சல் இந்த நேரம் பார்த்து அருந்து விழும் அப்படின்னு அவரை நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ தூரம் கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் எதுக்கு எந்திரிக்கணும், யாருமே பார்க்கலையே, அதனால நம்ம போனை பார்க்கலாம் அப்படின்னு விழுந்ததுக்கு அப்புறமும் போனை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆள் இன்னும் எந்திரிச்ச மாதிரி தெரியல. அடுத்தது இந்த வீடியோல 2 நாய்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். அதோட ஓனர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நமக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே சுற்றி வருமா. ஒவ்வொரு பாசத்தினால சுற்றி வந்ததோ என்னவோ தெரியல, ஆனால் சுற்றி வந்து கடைசியில் அவரை கீழே தள்ளி விடாத குறை தான். அவரும் விழுந்து போறன்னு மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் அந்த கரைக்கு போயிடலாம் அப்படின்னு மெதுவாக துள்ளி வந்த ஒரு டாகை தான் பார்க்குறோம். ஆனால் இது ஒத்தையடி பால், அதனால மெதுவாக தான் வரணும். இப்படி துள்ளி வந்தால் கடைசியில் தண்ணிக்குள்ளே விழுந்து குளிச்சுட்டு தான் எந்திரிக்க வேண்டியிருக்கும். இங்கே இந்த வீடியோவில் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கருப்பு கவர் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு தான் போனார். அதுக்கப்புறம் கவனிச்சு பார்க்கும்போது தான் உள்ள ஒரு ஆள் இருக்கிறதே தெரிஞ்சது. அந்த ஆள் தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாரு, யாரையோ பயமுறுத்துறதுக்காக. யாராவது கேட்டா கூட மழைக்கு ரெயின் கோட் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் போல. அடுத்தது இந்த வீடியோல இங்க ஒரு பாதை இருக்கிறதா நினைச்சு வேகமா ஓடி வந்த ஒரு மானை தான் பாக்குறோம். ஆனா இது ஒரு கண்ணாடி கதவு தான் இருந்தது. வந்த வேகத்துல கண்ணாடி கதவுல மோதிட்டு அதே வேகத்துல ஓடி போயிடுச்சு. கடைசியில கண்ணாடி தான் நொறுங்கி போச்சு. அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கேட்டை திறந்துட்டு வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு பாக்குற ஒரு பெரிய கரடியை தான் பாக்குறோம். எட்டி பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு பார்த்தா கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து எல்லா ரூம்லயும் நடமாட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி கரடிக்கு ஒரு பயமே இல்லாம எவ்வளவு அசால்ட்டா உள்ள வந்திருக்கு பாருங்களேன். இதே மாதிரி தான் இங்க இந்த கரடியும் ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள நுழையலாமா அப்படின்னு வாசல்ல ரெடியா நிக்குது. ஆனா அந்த வீட்டுல ஒரு பூனை இருந்ததுனால உள்ள போக முடியல. ஒரு பெரிய உருவம் அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம இந்த பூனை ரொம்ப தைரியமா வந்து அதுகிட்ட சண்டைக்கு ரெடியா இருக்கு. பூனை இவ்வளவு தில்லா நின்னதை பார்த்ததும் கரடி வேற வழி இல்லாம அந்த இடத்த காலி பண்ணி போயிடுச்சு. இங்கேயும் ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள நுழையலாமா அப்படின்னு கதவெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்கிற ஒரு முதலையை தான் பாக்குறோம். ஏதாவது ஒரு சின்ன பாதை கிடைச்சா கூட உள்ள நுழைஞ்சிரும் போலயே, அந்த அளவுக்கு எட்டி பார்த்துட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி போகுது. ஆக மொத்தத்துல ராத்திரி நேரத்துல எதுவும் தூங்குறது இல்லை போல, இப்படிதான் நடமாடிட்டே இருக்குது. அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல போயிட்டு இருந்த லாரியில இருந்து டயர் ஒன்று வேகமா உருண்டு இந்த வீட்டை பார்த்து வந்திருக்கு. இவ்வளோ பெரிய டயர் இங்க வந்து விழும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல தான். அது துள்ளி கடைசியில ஒரு வழியா ஒரு பக்கமா போய் விழுந்திருக்கு. காலையில எப்படி டயர் வந்தது அப்படின்னு சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது தான் இந்த சம்பவமே தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல ஆழமான இந்த தண்ணியில இருந்து வெளியே வர ஒரு ட்ரக்கை தான் பார்க்குறோம். இது தெரியாம இவர் ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. போன ட்ரக்கு அப்படியே அவ்வளவு தண்ணியையும் அவர் மேல அடிச்சு தள்ளிட்டு போயிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டுல இருக்கிறவங்களே கண்டிப்பா பயமுறுத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய எலும்பு கூடோட வந்திருக்காங்க. சிரிக்கிற எலும்பு கூட அசால்ட்டா தோல்ல தூக்கி போட்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சு பார்த்து வீட்டுல இருந்து யாருமே கதவை திறக்கல. எதை நினைச்சு வந்தாங்களோ அந்த விஷயம் என்ன நடக்கல. ஏமாற்றத்தோட மறுபடியும் அந்த எலும்பு கூட கொண்டுட்டு அடுத்த வீட்டை பார்த்து நடந்து போறாங்க. அடுத்தது இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் இந்த பக்கமாக உலா வந்துட்டு இருக்கிற ஒரு நரியை தான் பார்க்குறோம். பொதுவாகவே காட்டு விலங்குகளுக்கு ராத்திரி நேரத்தில் தூக்கமே வராதான். மனிதர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இங்கே ஒரு முதலையும் இதே வீட்டு பக்கம் தான் வருது. இதான் இறை தேடுற முக்கியமான வேலையெல்லாம் செய்யும். அடுத்தது இந்த வீடியோவில் ஒரு 10 பேர் வரையிலும் வட்டமாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கூரையில் இருக்கிற பனிக்கட்டியெல்லாம் அந்த நேரம் பார்த்து மொத்தமாக டேபிள் மேலே விழுந்திருக்கு. அவ்வளோதான், என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சி எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோவில் வித்தியாசமான ஒரு காட்சியை தான் அவர் பார்த்தாரு. அவரோட வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்கும்போது திடுதிப்புன்னு எங்கிருந்து தான் இவ்வளோ பறவைகள் வந்ததோ தெரியல. ஒரே இடத்துல இத்தனை பறவைகளும் ஒன்னா கூடி இருக்கு. அப்படி என்னதான் விசேஷமோ தெரியல. இந்த பறவைகளுக்குள்ள ஏதாவது கொண்டாட்டம் இருக்குமோ என்னவோ. அடுத்தது இங்கே பூமாவை தான் பார்க்குறோம். தாவுறதுலையும் குதிக்கிறதுலையும் இதை விட்டு ஆள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லா பக்கமும் எட்டி பார்த்துட்டு மறுபடியும் ரோட்டு பக்கமாக போகுது. பார்க்குறதுக்கு தான் ஆள் சாதாரணமாக இருக்கும், ஆனால் உயரமான மரத்தில் கூட கடகடன்னு ஏறிடும். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பெரிய பூனை நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு தோற்றம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.